கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிகவும் சமீபமாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிட்டோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். காரணம், அவர் தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர். அவர் உண்மையான தேவன், வேற யாரும் தேவர்கள் அல்ல. அவர் ஒருவரே நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்தவர். மரிக்கிறது எல்லாரும் மரிப்பார்கள், ஆனால் இவர் மாத்திரம் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர் பரிசுத்தமாக உயிர்த்தெழுந்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்து கொள்வது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அந்த தேவனுடைய பிள்ளையா இருப்பது அதை காட்டிலும் அதிகமான பாக்கியம். ஹல்லேலூயா. சோ நாம் எல்லாரும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இதை அறியாமல் இருக்கிறார்கள். எல்லாரும் அறிய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம், ஒரு தாகம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நான் அறிந்து கொண்ட இந்த ரட்சிப்பை அல்லது நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை இந்த ஜனங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் நம் உள்ளத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், யாகோஷுவா மசீகா இவர்கள் எல்லாருக்காகவும் இரத்தத்தை சிந்தினார். அவரிடத்தில் எந்த பட்சபாதமும் இல்லை. அவர் கிறிஸ்தவர்களுக்காக மரித்தாரா என்று கேட்டால் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக அந்த தேவனை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டால், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ದೇವರನ್ನು ನಾವು ಸ್ವಂತವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡರೆ, அவர் நமக்காக உண்டாக்கின அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ಅವರು ನಮಗಾಗಿ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு தியானத்திற்கென்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ಈ ದಿನ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ரோமன்ஸ் chapter 12 verse 1. ರೋಮರ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ಆಮೆನ್. ಆದುದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೇನೆಂದರೆ, ನೀವು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿಯೂ ಇರುವ ಸಜೀವವಾಗಿ ಅರ್ಪಿಸಿರಿ. ಇದೇ ನಿಮ್ಮ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோ கன்னட தெரிஞ்சவங்க அந்த சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணு. அவங்களுக்கு எங்க இருக்குதுன்னு தெரியல. ஓகே. ஹல்லேலூயா. இங்கே சவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு சபைக்கு அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಸಂತ ಪೌಲರು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಪ್ರೇರಿತನಾಗಿ ಸಭೆಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இன்றைக்கு எல்லாரும் ஆராதனை செய்கிறார்கள். ಈ ದಿನ ಎಲ್ಲರೂ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எங்கெங்கோ போய் ஆராதனை செய்கிறார்கள். ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் எந்த ஆராதனை உண்மையாகவே தேவனிடத்தில் போய் சேருகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ಅದೇ ಯಾವ ಆರಾಧನೆ ನಿಜವಾಗಿ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಹೋಗುವುದೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்திலேயே அநேக ஆராதனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಆರಾಧನೆ ಕುರಿತು ಹೇಳಲಾಗಿದೆ. இப்பொழுது நாம் வாசித்தது புத்தியுள்ள ஆராதனை என்று வாசித்தோம். ಈಗ ನಾವು ಓದಿದಂತಹ ಆರಾಧನೆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಆರಾಧನೆ ಎಂದು ಓದಿದೆವು. இன்னொரு ஆராதனையை சொல்லுகிறார். ಇನ್ನೂ ಒಂದು ಆರಾಧನೆ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அறியாமல் ஆராதிக்கிறீர்கள். ಅರಿಯದೇ ಇರುವಂತಹ ಆರಾಧನೆ.
இன்னொரு ஆராதனையை சொல்லுகிறார், ಇನ್ನೂ ಒಂದು ಆರಾಧನೆ ಹೇಳುತ್ತಾರೆ, வீணான ஆராதனை என்று சொல்லுகிறார். ಬೇಡವಾದ ಆರಾಧನೆ. வீணான ஆராதனை. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. சோ ஆராதனைகளிலே இப்படி அநேக விஷயங்கள் இருக்கிறது. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳುಂಟು. ஆனால் இன்றைக்கு இந்த சவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? ಈ ದಿನ ಸೌಲು ಅಪೊಸ್ತಲರು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವಂತ ಆಲೋಚನೆ ಏನು? நீங்கள் செய்கிற ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். ನೀವು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆ ಒಂದು ಬುದ್ಧಿವುಳ್ಳ ಆರಾಧನೆಯಾಗಿ ಇರಬೇಕು. ஒரு ஆராதனையில நடக்கிற விஷயம் என்ன? ಒಂದು ಆರಾಧನೆ ನಡೆಯತಕ್ಕ ವಿಷಯವೇನು? ஆதியாகமத்திலே ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ அங்கே ஆபேலும் காயினும் தேவனை ஆராதிக்கும்படி கடந்து சென்றார்கள். ಅಲ್ಲಿ ಕಾಯಿನು ಏಬೆಲನ್ನು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಕ್ಕೆ ಹೋದರು. அவர்கள் 2 பேரும் அங்கே உண்மையான பக்தியோடு தான் ஆராதிக்க போனார்கள். ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ನಿಜವಾದ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಹೋದರು. அதிலே காயின் நிலத்தின் கனிகளை, பூக்களை, பழங்களை எல்லாம் அவருக்கு கொண்டு வந்து மிகவும் நீட்டாக ஆராதிக்க அவன் ஆயத்தம் பண்ணி இருந்தான். ಕಾಯಿನನು ಅವನು ಹೊಲದಲ್ಲಿ ಬೆಳೆದಂತ ಎಲ್ಲ ವಿಶೇಷವಾದ ಫಲವತ್ತಾದ ಫಲಗಳನ್ನು ತಂದು ಯಾಹೋವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳದಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿದನು. அவனுடைய புத்திக்கு அவன் செய்வது சரி என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. ಅವನ ಬುದ್ಧಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಅವನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ಸರಿ ಎಂದು ಯೋಚಿಸಿದನು. இப்ப நமக்கு எப்படி தெரிகிறது? ಈಗ ನಮಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? நாம செய்யறது சரி என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ನಾವು ಮಾಡುವುದು ಸರಿ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ. ஆனால் இந்த செய்தியை கேட்டு முடித்த பிறகு ಈ ವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ நாம் எப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறோம் என்பதை நாம் எல்லாருமே யோசித்து பார்க்க ನಾವು வேண்டும். ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. சோ காயினுக்கு அவன் செய்வது சரியான ஆராதனையாக தெரிந்தது. ಕಾಯಿನನಿಗೆ ಅವನು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆ ಸರಿಯಾಗಿ ತೋಚಿತು. அதே போல ஆபேலும் அங்கே அவருக்கு ஆராதனை செய்ய வந்தான். ಅದೇ ರೀತಿ ಹೇಬೆಲನು ಅವನಿಗೆ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದನು. அவன் இந்த பழங்கள் காய்கறிகளை கொண்டு வரவில்லை. ಅವನು ಹಣ್ಣು ತರಕಾರಿಗಳನ್ನು ತರಲಿಲ್ಲ. அவன் ஒரு செம்மறி ஆட்டை பிடித்து கொண்டு வந்தான். ಒಂದು ಟಗರನ್ನು ತಂದನು. அந்த ஆட்டை கொண்டு வந்து அங்கே அவருடைய சமூகத்திலே அதனுடைய கழுத்தை அறுத்து இரத்தத்தை சிந்தினான். ಅವನು ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದರ ಕತ್ತನ್ನು ಕುಯ್ದು ರಕ್ತವನ್ನು ಮುಂದೆ ಚೆಲ್ಲಿದನು. தேவன் அந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். ದೇವರು ಆ ರೀತಿಯಾದ ಆರಾಧನೆಯನ್ನು காரணம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ಕಾರಣ ರಕ್ತ ಇಲ್ಲದೆ ಆರಾಧನೆ ಪಾಪ ನಿವಾರಣೆ ಇಲ್ಲ. பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ಪಾಪ ಮಾಡುವ ಒಬ್ಬವನು ಮರಣಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ಆದಿಯಲ್ಲಿ ಆದಮನು ಏವಳನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದರು. ஆகினால தான் அவர்கள் மரித்தார்கள். ಆದ್ದರಿಂದ ಅವರು ಮರಿತು ಹೋದರು. அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்களானால் ಅವರು ಪಾಪವನ್ನು ಮಾಡದೇ ಇದ್ದಿದ್ದರೆ இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் உயிரோடு தான் இருந்திருப்பார்கள். ಇಂದಿನ ದಿನವರೆಗೂ ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಇರುತ್ತಿದ್ದರು. ஆனால் அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக ಆದ್ದರಿಂದ ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ ಕಾರಣ மரணம் என்கிற ஒன்று இந்த உலகத்தில் வந்தது. ಮರಣ ಎಂಬುದು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬಂದಿತು. ஆகையினால்தான் இன்றைக்கு எல்லாம் மரித்து கொண்டிருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಮರಣವನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. அது தேவனுடைய சித்தம் இல்லை. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. இன்றைக்கு நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ಇವಾಗ ನಮಗೆ ಮಕ್ಕಳು நம்மளுடைய மனசுல என்ன ஆசை இருக்கும்? ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವ ಆಸೆಯುಂಟು? ஓகே, ஒரு 60 years நீ வாழ்ந்து விட்டு நீ செத்து போ என்று சொல்லுவோமா? ಒಂದು 60 ವರ್ಷ ಬದುಕಿ ನೀ ಸಾಯಿ ಅಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? இல்ல ஒரு 100 வருஷம் வாழ்ந்துட்டு நீ செத்து போன்னு சொல்லுவோமா? ಇಲ್ಲ 100 ವರ್ಷ ಬದುಕಿ ಸಾಯು ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ நம்ம ಸಾಧ್ಯವಾ? சொல்லவே மாட்டோம். ನಮ್ಮಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற விருப்பம் என்னவா இருக்கும்? ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಇಚ್ಛೆ ಯಾವುದಾಗಿರುತ್ತದೆ? நான் செத்து போனால் கூட ನಾನು ಸತ್ತರೂ ಸಹ என் பிள்ளை சாக கூட. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಾಯಬಾರದು. அந்த விருப்பம் நம்ம உள்ளத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ಆ ರೀತಿಯ ಇಚ್ಛೆ ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಉಂಟು. ஒருவேளை நம்மளால அதை செய்ய முடியாது. ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதற்கு ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. ಅದನ್ನು ಏನು ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அப்படி ஒரு விருப்பம் இருக்கும். ಆದರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆ ತರ ಒಂದು ಇಚ್ಛೆಯುಂಟು. அதே போல நமக்கும் கூட சாகணும் என்கிறதான விருப்பம் வரவே ಅದೇ வராது. ರೀತಿ ನಮಗೂ ಸಾವನ್ನು ನಾವು ಸಾವು ಹೊಂದಲು ஏன்னா சாகணும் என்கிறதான ஒரு புரோகிராம் தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள் வைக்கவில்லை. ಸಾಯಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಯೋಚನೆ ಯಾಕುವ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿಲ್ಲ. அவர் நம் உள்ளத்திற்குள் வைத்த புரோகிராம் என்ன? ಅವರು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಯೋಚನೆ ಏನು? நாம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்க வேண்டும் என்பதுதான். ನಾವು ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುವುದೇ. ஆனால் மனிதன் பாவம் செய்தபடியினாலே ಆದರೆ ಮನುಷ್ಯ ಪಾಪ ಮಾಡಿದ ಕಾರಣ அந்த கிருபையை அவன் இழந்து போனான். ಆ ಕೃಪೆಯನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಂಡನು.
மரணம் வந்தது. ಮರಣವು ಬಂದಿತು. அதன் தொடர்பாக இன்றைக்கு எல்லாரும் அற்ப ஆயுசில் கூட மரித்து கொண்டிருக்கிறார்கள். ಆದ್ದರಿಂದ ಈ ಕಾರಣದಿಂದ ಜನಗಳು ಅಲ್ಪ ಆಯುಸ್ಸಿನಲ್ಲಿ ಸಾಯವನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. அன்றைக்கு ஆபேல் இந்த விஷயத்தை நன்றாக அறிந்திருந்தான். ಆ ದಿನ ಹೇಬಲನ್ನು ಚೆನ್ನಾಗಿ So, ತಿಳಿದಿದ್ದನು. நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾದರೆ என் பாவத்திற்காக நான் ரத்தத்தை சிந்த வேண்டும். ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಅಲ್ಲಿ ಚಿಮುಕಿಸಬೇಕು. இப்ப நான் ரத்தத்தை சிந்தினால் நான் செத்து போவேன். ನಾನು ರಕ್ತವನ್ನು ಚಿಮುಕಿಸಿದರೆ ನಾನು ಸತ್ತು அப்ப ಹೋಗುತ್ತೇನೆ. எனக்கு பதிலாக வேற யாராகிலும் ஒரு ரத்தத்தை சிந்த வேண்டும். ನನಗೆ ಬದಲಾಗಿ ಬೇರೆ ಯಾರಾದರೂ ರಕ್ತವನ್ನು ಅಲ್ಲಿ ಚಿಮ್ಮಿಸಬೇಕು. அப்படி ரத்தத்தை சிந்தியவர்கள் என்னை போல பாவம் செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். ಆ ರೀತಿ ರಕ್ತವನ್ನು ಅಲ್ಲಿ ಚೆಲ್ಲುವವರು ನನಗಿಂತ ಪಾಪ ಮಾಡದೇ அது ಇರುವವರಾಗಿರಬೇಕು. பரிசுத்தமானவர்களாய் இருக்க ಅದು வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿರಬೇಕು. காரணம் பரிசுத்த ரத்தத்தை கொண்டுதான் பாவங்களை கழுவ முடியும். ಕಾರಣ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ಪಾಪವನ್ನು ತೊಳೆಯಲು ಸಾಧ್ಯ. அழுக்கு ரத்தத்தை கொண்டு பாவத்தை கழுவ முடியாது. ಅದನ್ನು ರಕ್ತದಿಂದ ಪಾಪವನ್ನು ತೊಳೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லது பாவம் உள்ள அழுக்கை கொண்டு இன்னொரு பாவத்தை கழுவ முடியாது. ಪಾಪದಿಂದ ಮತ್ತೊಂದು ಪಾಪವನ್ನು ತೊಳೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகவே என் பாவத்தை கழுவ பாவம் இல்லாத ஒரு ரத்தம் வேணும். ನನ್ನ ಪಾಪವನ್ನು ತೊಳೆಯಲು ಪಾಪವೇ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ರಕ್ತ ಬೇಕು. அப்ப அந்த மாதிரி ஒரு ரத்தம் இந்த உலகத்தில் இல்லை. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ರಕ್ತ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட போகிறது என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ಆ ರಕ್ತ ನಮಗಾಗಿ ಅಲ್ಲ ಚೆಲ್ಲಬೇಕೆಂಬುದು ದೇವರು ಮುಂಚಿತವಾಗಿ ಅರಿತಿದ್ದರು. தேவன் குறித்த நாளிலே அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் தம்முடைய ரத்தத்தை சிந்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ದೇವರು ಮುಂಚಿತವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಇಕ್ಕಿದ್ದನ್ನು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಚಿಮ್ಮಿಸಬೇಕು ಎಂಬುದು. ஆனால் அந்த நாள் வரைக்கும் ಆ ದಿನವರೆಗೂ பிரதியாக ஒரு ஆட்டை கொடுத்தார். ಪ್ರತಿಯಾಗಿ ಒಂದು ಟಗರನ್ನು ಕೊಟ್ಟರು. சோ அதனுடைய பொருள் என்ன? எனக்காக ஒரு காலத்திலே ரத்தம் சிந்தப்பட போகிறது, பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுவதுதான் அந்த பலி. ಕಾರಣ ಏನು? ಒಂದು ದಿನ ನನಗಾಗಿ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತ ಅಲ್ಲಿ ಬಂದು ಚೆಲ್ಲುತ್ತದೆ ಎಂಬುದು ತಿಳಿದಕ್ಕಾಗಿ ಇದು ದೇವರು ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆக அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுவதில்லை. ಆ ರಕ್ತ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ತೊಳೆಯುವುದಿಲ್ಲ. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் மூலம் அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மூடிக்கொள்ளுகிறது. ಆ ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ರಕ್ತದಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசித்தோமானா ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கே என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 32 வாசிக்கலாம். Psalm 32 முதல் வசனம். ಕೀರ್ತನೆಗಳು 32:1 ಯಾವನ ದ್ರೋಹವು ಪಾಪ ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನೇ ಧನ್ಯನು. சரிதான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கன்னடத்துல அந்த மூடப்பட்டதுங்கிறது இருக்கா? ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அது இருக்கு. மன்னிக்கப்பட்டது, அப்புறம் மூடப்பட்டது. ಪರಿಹಾರ அந்த வார்த்தை இல்லை. அது வரணும் ஆக்சுவலா கன்னடத்துல. சின் இஸ் கவர்ட். இங்கிலீஷ்ல கவர்டுன்னு வரும். அப்ப அங்க என்ன வரணும்? மூடப்பட்டது. அதுக்கு கன்னடத்துல என்ன சொல்லுவீங்க? ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ அன்னைக்கு அந்த பாவம் மூடப்பட்டது. ಆ ದಿನ ಪಾಪ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சோ அந்த ஆட்டினுடைய இரத்தத்தையோ அல்லது மாட்டினுடைய இரத்தத்தையோ நாம் பலி செலுத்தும் போது அதன் மூலமாக நம்முடைய பாவம் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. ಆ ದಿನದಲ್ಲಿ ಟಗರಿನ ರಕ್ತದಿಂದ ಆಗಲಿ ಪಶುವಿನ ರಕ್ತದಿಂದಲೇ ಆ ದಿನಗಳ ಪಾಪ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறது? ಆದರೆ ಇವಾಗ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? நம்முடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಎಲ್ಲ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. ஆனால் இப்படி ஒருவர் வருவார், பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்துவார், அதனாலே என்னுடைய பாவம் கழுவப்படும் என்ற விசுவாசத்தை அந்த ஆட்டின் இரத்தத்தை சிந்துவதன் மூலம் அவர்கள் அறிக்கை பண்ணினார். ಆದರೆ ಒಬ್ಬನು ಬರುತ್ತಾನೆ, ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅದು ಒಂದು ಗುರುತಾಗಿತ್ತು. அது ஒரு அடையாளம் மாத்திரம். ಅದೊಂದು ಗುರುತಾಗಿತ್ತು. அல்லது ஒரு விசுவாசத்தின் செயல். ಅದು ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ಕ್ರಿಯೆ. வரப்போகிற காரியத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தின் செயல். ಮುಂಚೆ ಬರುವ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಒಂದು ಅವರ ನಂಬಿಕೆ. சோ இந்த விஷயத்தை அன்றைக்கு ஆபேல் அறிந்திருந்தார். ಈ ವಿಷಯವನ್ನು ಹಾಬೆಲ್ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅರಿತಿದ್ದನು. அதை அறிந்திருந்தபடியினாலே அவர் செய்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொண்டார். ಆತನು ಅರಿತಿದ್ದ ಕಾರಣ ಅವನು ಮಾಡಿದಂತ ಆರಾಧನೆ ಯಾಕೋಬ அந்த வசனத்தை வாசிக்கலாம். ಆ ವಾಚನವನ್ನು ಓದೋಣ.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், Genesis chapter 4 verse 3, 4, 5. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை யாகுவாவுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் யாகுவா அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 5. ಕಾಲಾಂತದಲ್ಲಿ ಕಾಯಿನನು ಹೊಲದ ಬೆಳೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ತಂದು ಯಾಹುವನಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿದನು. ಹೇಬೆಲನು ಹಾಗೆಯೇ ತನ್ನ ಹಿಂಡಿನಿಂದ ಚೊಚ್ಚಲ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ತಂದು ಅವುಗಳ ಕೊಬ್ಬನ್ನು ಹೋಮ ಮಾಡಿದನು. ಯಾಹುವನು ಹೇಬೆಲನನ್ನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಿ ಕಾಯಿನನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಲಿಲ್ಲ. ಇದರಿಂದ ಕಾಯಿನನು ಬಹು ಕೋಪಗೊಂಡನು. அல்லேலூயா. சோ அங்கே காணிக்கையை, எந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವನು ಸ್ವೀಕರಿಸನು ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொள்வது என்ன தெரியுமா? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? நான் எப்படி ஆராதித்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நினைக்கிறோம். ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದನ್ನು ಯಾಹೋವ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ ಎಂದು. அப்படி கிடையாது. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அவர் விரும்புகிற வண்ணமாக ஆராதித்தால் மட்டும்தான் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படும். ಆತನು ಮೆಚ್ಚುವ ಪ್ರಕಾರ ಆರಾಧನೆ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಆರಾಧನೆ ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவருடைய வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி ஆராதித்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಯಾವ ರೀತಿ ಆರಾಧಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿದರೋ ಅದೇ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಮೆಚ್ಚುತ್ತಾನೆ. சோ நீங்கள் எவ்வளவு காணிக்கையை கொண்டு கொடுத்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ನೀವು ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆಯನ್ನು ತಂದು ಕೊಟ್ಟರೂ ಅವರು ಮೆಚ್ಚುವುದಿಲ್ಲ. நீங்கள் உங்கள் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தாலும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள ನಿಮ್ಮ மாட்டார். ಶರೀರವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೂ ಮೆಚ್ಚುವುದಿಲ್ಲ. எப்படி அவர் எதிர்பார்க்கிறாரோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಯಾಹೋವನ ಆರಾಧನೆ ಮೆಚ್ಚುತ್ತಾನೆ. அதைத்தான் சவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೌಲನು ರೋಮರಿಗೆ ಹೇಳಿದ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದರ இந்த நாம் வாசித்த ஜெனிசிஸ்ல நாம் வாசித்ததான் அந்த விஷயத்திலே ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். ನಾವು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಓದಿದಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡೋಣ. நம் ஆராதனையை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, ಆರಾಧನೆ ಮಾತ್ರ ಆತನು ಮೆಚ್ಚುವುದಿಲ್ಲ, நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ನಮ್ಮನ್ನು ಆತನು ಮೆಚ್ಚಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப நாமும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ನಾವು ಆತನಿಂದ ನಾವು ಮೆಚ್ಚಿಸ அதுதான் ஒரு உண்மையான ஆராதனையா இருந்தால் அது நடக்கும். ನಿಜವಾದ ಆರಾಧನೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. இதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புகிறேன். ಇಲ್ಲಿ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಲು ஒரு ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆராதனையில என்ன நடக்கிறது? ಒಂದು ಆರಾಧನೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? சோ இந்த ஜெனசிஸ் 4th சாப்டர்ல ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆபேலையும் அவன் காணிக்கையும் யாகுவா அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். ಹಾಬೆಲನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಯಾಹೋವ ಮೆಚ್ಚಿದನು ಎಂದು ನೋಡಿದೆವು. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ಕಾಯಿನನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಯಾಹೋವ ಮೆಚ್ಚಲಿಲ್ಲ ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. இது ஆபேலுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரித்தார் என்று காயினுக்கு எப்படி தெரியும்? ಏಬೆಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ಕಾಯಿನನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಯಿತು? நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி தெரிஞ்சிச்சு? ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ, ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತಾಯಿತು? யாகுவா சொன்னாரா? ಯಾಹೋವ ಹೇಳಿದರಾ? இல்ல ஆபேல் சொன்னாரா? ಇಲ್ಲ ಹೇಬೆಲನು ಹೇಳಿದನಾ? ரெண்டு பேரும் சொல்லல. ಇಬ್ಬರೂ ಹೇಳಲಿಲ್ಲ. அப்போ இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிச்சிருக்கிறாரு, என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல? ಈತನಿಗೆ ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾಯಿತು ಹೇಬೆಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಆತನು ಮೆಚ್ಚಿದನು, ನನ್ನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಲಿಲ್ಲ ಎಂಬುವುದು? எவன் ஒருவன் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறானோ, ಯಾವನು ಓರ್ವನು ನಿಜವಾಗಿ ದೇವನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾನೋ அவனை தேவன் மகிமைப்படுத்துவார். ಆತನನ್ನು ಯಾಹೋವ ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. சோ தேவனுடைய மகிமை இவனுடைய முகத்தில் வந்தது. ದೇವರ ಮಹಿಮೆ ಇವನ ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿತು. இன்றைக்கு நம்முடைய ஆராதனையை அவர் ஏற்றுக்கொண்டால், ನಾವು ಇವಾಗ ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ದೇವನು ಸ್ವೀಕರಿಸಿದರೆ நம்முடைய முகம் பிரகாசமாய் மாறிவிடும். ನಮ್ಮ ಮುಖಗಳು ಪ್ರಕಾಶದಿಂದ ಇರುತ್ತವೆ. நம்முடைய முகம் மகிமையாய் மாறிவிடும். ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. நம்முடைய வாழ்க்கை மகிமையாய் மாறிவிடும். ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. எல்லாமே மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையில ಎಲ್ಲವೂ ಮಾರಿಬಿಡುತ್ತದೆ. ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ நம்முடைய ஆராதனையை அவர் அங்கீகரித்தால் மட்டும்தான். ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಅಂಗೀಕರಿಸಿದರೆ ಮಾತ್ರ. இன்றைக்கு காயின் செலுத்தினதான ஒரு ஆராதனையை போல நாம் ஆராதிக்கிறோமா
இல்லை ஆபேல் செலுத்தின ஆராதனையைப் போல ஒரு ஆராதனையை செய்கிறோமா என்பதை தேவன் ಜನங்களுக்கு நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಾಯಿನನ್ನು ಮಾಡಿದಂತ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವಾ, ಹೇಬಲನ್ನು ಮಾಡಿದ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತವಾ ಎಂದು ಜನಗಳಿಗೆ ಯಾಹೋವ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. எத்தனை வருடங்களாக ஆராதித்தும் என்னுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை மாறவே இல்லை என்று சொன்னால், ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಆತ್ಮ ರೀತಿಯಾಗಿ ಬಾಳಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಯಾಹೋವ ನೋಡುತ್ತಾರೆ. இன்னும் அப்படி இருந்தால், ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದರೆ, இன்னும் ஆபேலுடைய ஆராதனை அளவுக்கு நாம் இன்னும் வளரவில்லை. ನಾವು ಇನ್ನು ಹೇಬಲನ್ನ ಸಮೀಪಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿಲ್ಲ. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ. நிச்சயமாக காயினுடைய ஆராதனை நாம் செய்யவில்லை. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕಾಯಿನನ ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் ஆபேலுடைய ஆராதனை அளவுக்கு நாம் இன்னும் வளரவும் இல்லை. ಹೇಬಲನ ಆರಾಧನೆ ಇನ್ನು ಸಮೀಪಕ್ಕೆ ನಾವು ಇನ್ನ ಬಂದಿಲ್ಲ. இப்ப இந்த விஷயம் அங்கே ரோமன் சபையில இருந்தது. ಈ ವಿಷಯ ರೋಮರ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. அவர்களும் அந்த அளவுக்கு ஆராதனையிலே வளரவில்லை. ಅಲ್ಲಿನೂ ಅವರು ಇಷ್ಟು ಸಮೀಪಕ್ಕೆ ஆனால் ಬಂದಿರಲಿಲ್ಲ. அவர்களும் நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று ரொம்ப பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ಅವರು ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஆனால் அவர்களுக்கு உண்மையாகவே தேவனை ஆராதிக்க விருப்பம் உண்டு. ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನಿಜವಾಗೂ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಕ್ಕೆ So, ಇಚ್ಛೆ ಇತ್ತು. அவர்களுடைய விருப்பத்தை பார்த்த தேவன் ಅಲ್ಲಿ ಅವರ ಇಷ್ಟವನ್ನು ನೋಡಿದಂತ ದೇವರು சவுலுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ಸೌಲನಿಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಿದರು. நீ இந்த ஜனங்களுக்கு உண்மையான ஆராதனை என்றால் என்ன என்று ಈ சொல்லிக் கொடு. ಜನಗಳಿಗೆ ನಿಜವಾದ ಆರಾಧನೆ ಏನೆಂದು ಇವರಿಗೆ ಬೋಧಿಸು. எப்படிப்பட்ட ஆராதனையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நீ ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ ಸ್ವೀಕರಿಸಲು ಜನರಿಗೆ ತಿಳಿಸು என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் இந்த ஆராதனையை அவர் அங்கே சொல்லுகிறார். ಎಂದು ಹೇಳುವಾಗ ಸೌಲನು ಅಲ್ಲಿ ಇದನ್ನು எது ஒரு புத்தியுள்ள ஆராதனையா இருக்கும், ಯಾವುದು ಒಂದು ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಆರಾಧನೆಯಾಗಿ எது ಇರುತ್ತದೆ, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையா இருக்கும். ಯಾವುದು ದೇವರು ಸ್ವೀಕರಿಸಿದ ಆರಾಧನೆ So, ಇರುತ್ತದೆ, அப்படிப்பட்ட ஆராதனையை தான் நாம் செய்ய வேண்டும். ಆ ರೀತಿ ಆರಾಧನೆ ನಾವು ಮಾಡಬೇಕು. சோ இங்கே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ನೀವು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವ ಸಜೀವ ಯಜ್ಞಗಳಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. எதை நாம் கொடுக்க வேண்டும்? ಯಾವುದನ್ನು ಕೊಡಬೇಕು? நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக கொடுக்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. இன்னொன்று என்ன? ಇನ್ನು ಒಂದು ಏನು? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುವ ಜೀವಗಳ ದೇಹಗಳಾಗಿ ಇರಬೇಕು. அப்ப இந்த மூன்று காரியங்கள், ஒன்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, மற்றொன்று தேவனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும், ಮತ್ತೊಂದು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕು, அதன் பின்பு அது செத்த பலியாக இருக்கக்கூடாது, ஜீவ பலியாக இருக்க வேண்டும். ಅದು ಸತ್ತಂತ ಇರಬಾರದು, ಸಜೀವವಾಗಿರಬೇಕು. இப்ப தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மந்தையில செத்து போன ஒரு ஆட்டை கொண்டு பலியிட முடியுமா? ಈಗ ನಾವು ದೇವರಿಗೆ ಬಲಿ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದು ಸತ್ತ ಕುರಿಮರಿಯನ್ನು ತಂದು ಬಲಿ ಕೊಡಲಾಗುತ್ತದೆ. இப்ப நாம் தான் தேவனுக்கு பலியாக இங்கே வந்திருக்கிறோமானால் நாம் கூட எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ನಾವು ಇಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಬಲಿ ಕೊಡಬೇಕಂತ ಬಂದಿದ್ರೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? ஜீவனுள்ளவர்களா இருக்க ನಾವು வேண்டும், ಜೀವಂತವಾಗಿರಬೇಕು, செத்தவர்களா இருக்க கூடாது. ನಾವು ಸತ್ತವರಂತಾಗಿರಬಾರದು. அது அப்படின்னா என்ன பொருள்? ಆ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಏನು? யார் செத்தவன்? ಯಾರು ಸತ್ತವರು? பாவம் செய்தவன், பாவத்தில் வாழ்கிறவன், அவன் செத்தவனா இருக்கிறான். ಪಾಪ ಮಾಡುವವನು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವನು ಸತ್ತವನಾಗಿದ್ದಾನೆ. ஆக நீ செத்தவனாய் வந்து நீ தேவனுக்கு ஆராதனை செலுத்துவாயானால் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ಹಾಗೆ ನೀವು ಸತ್ತವರಾಗಿ ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ நீ ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? ನೀವು ಯಾವ நீ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? உனக்குள்ளே ஜீவன் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ನೀ ನಿನ್ನೊಳಗೆ ಜೀವಂತವಾಗಿರಬೇಕು. சோ அப்படி ஜீவனுள்ள பலியை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವನುಳ್ಳ ಬಲಿಗಳನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. சோ ஆக நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? செத்த நிலைமையிலே நாம் இருக்கிறோமா, ಆದರೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಜೀವನ ಹೇಗಿದೆ? ಸತ್ತವರಾಗಿದ್ದೇವಾ அல்லது நாம் ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோமா? ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವಾ? அது எப்படி தெரியும்? ಅದು ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? நம்முடைய செயல்களை பார்க்கும்போது புரியும். ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿದರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. செத்த பிணம் என்ன செய்யும்? ಸತ್ತ ಹೆಣ್ಣುಗಳು ಏನು ಮಾಡುತ್ತವೆ? அது அந்த இடத்திலே கிடக்கும், ಅದು ಅಲ್ಲೇ ಇರುತ್ತದೆ. அது அசையாது, ಅದು ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲ, அது நடக்காது, ಅದು ಕದಲುವುದಿಲ್ಲ, அது ನಡೆಯುವುದಿಲ್ಲ, பேசாது, ಅದು அது ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ஒன்றுமே ಅದು செய்யாது. ಏನು ಮಾಡುವುದು அது ಇಲ್ಲ. அங்கே செத்த நிலையில ಅಲ್ಲಿ இருக்கும். ಸತ್ತಂತಾಗೆ ಇರುತ್ತದೆ. கொஞ்சம் கொஞ்சமாக அது அழுகி கொண்டு இருக்கும். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕೊಳೆತು ಹೋಗುತ್ತದೆ. பின்ன என்ன நடக்கும்? ಮತ್ತೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். ನಾರಲು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. நாம்
உயிருள்ளவர்களாய் இருந்தோமானால் ನಾವು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದರೆ நாம் கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு போக மாட்டோம். ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಜಾಗಕ್ಕೆ ನಾವು ஆனால் ಹೋಗುವುದಿಲ್ಲ. நாம் செத்தவர்களாய் இருப்போமானால் ನಾವು ಸತ್ತವರಾಗಿದ್ದರೆ நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை மோசமாகி போய்க்கொண்டே இருக்கும். ದಿನಕ್ಕೆ ದಿನ ನಮ್ಮ ಜೀವನ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. கொஞ்ச நாட்களிலே ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ அது அழுக ஆரம்பித்து விடும். ಅದು ಕೊಳೆತು ಹೋಗುತ್ತದೆ. இன்னும் கொஞ்ச நாட்களிலே ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ அது ದಿನವಾದರೆ நாற்றம் எடுக்க ஆரம்பித்து ಅದು விடும். ನಾರಲು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತದೆ. இப்பொழுது ஒரு சவம் இங்கே கிடக்கிறது என்று சொன்னால், ಈಗ ಇಲ್ಲಿ ಒಂದು ಶವವೊಂದು ಬಿದ್ದರೆ, இப்ப செத்த சரீரமா இருந்தால் ಈಗ ಸತ್ತಂತ ಶವವಾಗಿದ್ದರೆ, கதவு பூட்டினா இங்க ஒண்ணு கிடக்குறதுன்னு யாருக்குமே தெரியாது. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದರೆ ಇಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் ஒரு 4 நாட்கள் ஆகட்டும், ಒಂದು 4 ದಿವಸ ಕಳೆದ ಮೇಲೆ, அது அழுக ஆரம்பிக்கட்டும். ಅದು ಕೊಳೆತ ಮೇಲೆ, நீங்க எல்லாவற்றையும் பூட்டி விட்டால் ஒருவேளை வெளியே தெரியாது நாற்றம். ಎಲ್ಲವನ್ನು ಮುಚ್ಚಿದರೆ ಒಂದು ವೇಳೆ ಆಚೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் இன்னும் 2 நாள் கடந்து போகட்டும், ಇನ್ನು 2 ದಿವಸ ಕಳೆದು ಹೋದರೆ நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பூட்டி வையுங்க, ಇನ್ನು ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಮುಚ್ಚಿ ಇಡಿರಿ, நாற்றம் எல்லா இடத்துக்கும் போய்விடும். ಅದು ವಾಸನೆ ಎಲ್ಲ ಎಡತಕ್ಕೂ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ஜீவனுள்ளவனாய் இருந்தால், ನೀ ಜೀವಂತವನಾಗಿದ್ದರೆ, நீ மனம் வீசுகிறவனாய் இருப்பாய். ನೀನು ಒಳ್ಳೆ ಸುವಾಸನೆ ಬೀರುವನಾಗಿದ್ದರೆ, ஆனால் நீ செத்து போனவனாய் இருப்பாயானால், ನೀ ಸತ್ತು ಹೋದವನಂತಾಗಿದ್ದರೆ, கொஞ்ச நாட்களிலே உலகம் உன்னில் இருக்கிற நாற்றத்தை அறிந்து கொள்ளும். ಪ್ರಪಂಚ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ நீ ದುರ್ವಾಸನೆ நினைக்கலாம் நீ யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்று நினைக்கலாம். ನೀನು ತಿಳಿದಿರಬಹುದು, ನಾನು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು. யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ಯಾರು ನನ್ನನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಇಲ್ಲ ಅಂತ ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? ಸ್ವಲ್ಪ ದಿನದೊಳಗೆ ಏನಾಗುತ್ತೆ? முதலாவது நீ அழுக ஆரம்பிப்பாய். ಮೊದಲನೇದು ನೀನು ಕೊಳೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೀಯ. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ நீ ಅರ್ಥವೇನು? தேவனை விட்டு மிகவும் தூர போக ஆரம்பித்து விடுவாய். ನೀನು ದೂರ ಹೋಗುತ್ತೀಯ. அதற்கு பிறகு கொஞ்ச நாளிலே நாற்றம் எடுக்க ஆரம்பித்து ಸ್ವಲ್ಪ விடும். ದಿನ ಕಳೆದ ಮೇಲೆ ನೀ நீ ದುರ್ವಾಸನೆ நாற்றம் எடுக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்திலே நீ நாறிப் போவாய். ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನೀನು ದುರ್ವಾಸನೆಯಿಂದ ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತೀಯ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. புரிந்து கொள்ளுகிறீர்களா? ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ? என்ன நடக்கும் தெரியுமா? ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಾ? நாம் செய்கிற பாவம் இந்த உலகத்துக்கே தெரிந்து நாம் அவமானப்பட்டு போவோம். ನಾವು ಮಾಡುವಂತ ಪಾಪ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗಿ ನಾವು ಅವಮಾನ ಹೊಂದುತ್ತೇವೆ. அது கண்டிப்பாக நடக்கும். ಅದು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಡೆಯುತ್ತದೆ. செத்தவனாய் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். ಸತ್ತವನಾಗಿದ್ದರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಡೆಯುತ್ತದೆ. ஜீவனுள்ளவனாய் இருந்தால், ಆದರೆ ಜೀವಂತವಾಗಿದ್ದರೆ, நீ தேவனை குறித்து ஒளி வீசுகிற மகனாய் நீ காணப்படுவாய். ದೇವನನ್ನು ಕುರಿತು ನೀ ಸುವಾಸನೆ ಬೀರುವವನಂತಾಗಿರುತ್ತೆ. தேவனுடைய மகிமையை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு மகனாய் நீ காணப்படுவாய். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ಮಗನಾಗಿರುತ್ತಿ. உன் வாழ்க்கை மனம் வீசும். ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸುವಾಸನೆ ಬೀರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த மனத்தின் இடத்திற்கு அநேகர் ಆ வருவார்கள். ಸುವಾಸನೆ ಬಳಿಗೆ ಅನೇಕರು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லையானால் உன்னுடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்து போகும். ಇಲ್ಲದ್ರೆ ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ನಾರು ಹೋಗುತ್ತದೆ. ஆக அப்படிப்பட்ட பலியை நீ நானும் பலி செலுத்த வருகிறேன் என்று சொல்லி நீ செத்தவனாயிருந்து தேவனுக்கு நீ பலியை செலுத்த வருவாயானால், ನಾನು ದೇವರಿಗೆ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಲು ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ನೀ ಸತ್ತವನಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದರೆ, செத்த உடல்கள் தேவனுடைய பலிபீடத்திற்கு வர முடியாது. ಸತ್ತ ಶರೀರಗಳು ದೇವನ ಬಲಿಪೀಠಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. தேவனுடைய ஆலயத்திற்குள் செத்த உடலை கொண்டு வரக்கூடாது. ದೇವನ ಆಲಯದಲ್ಲಿ ಸತ್ತಂತ ಶರೀರಗಳನ್ನು ತರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் இங்கே நடக்கிற சர்ச்சஸ்ல நாம் அதை பார்க்கிறோம். செத்த உடலை கோயிலுக்குள் கொண்டு வந்து ஜெபிப்பார்கள். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸತ್ತಂತ ದೇಹಗಳನ್ನು ತಂದು ಸಭೆ ಒಳಗಡೆ ಇಡುತ್ತಾರೆ. ஆனால் வேதத்தின்படியாக செத்த உடல்கள் ஆலயத்திற்குள் வரக்கூடாது. ಆದರೆ ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ಸತ್ತಂತ ದೇಹಗಳು ಆಲಯದೊಳಗೆ ಬರಕೂಡದು. செத்த உடலுக்காக நாம் ஜெபிக்கவும் கூடாது. ಸತ್ತವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಕೂಡದು. பிரயோஜனமே இல்லை. ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. செத்த குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம். ಸತ್ತ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும்படி, ஆறுதல் கிடைக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். ಅವರಿಗಾಗಿ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿಯೂ ಅವರ ಒಳ್ಳೆತನಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ஆனால் ಮಾಡಬಹುದು. செத்த உடல்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள் வரக்கூடாது. ಸತ್ತಂತ ದೇಹಗಳು ದೇವನ ಆಲಯದೊಳಗೆ ಬರಕೂಡದು. ஆகவே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் செத்த சரீரம் இங்கே வரக்கூடாது. ಇಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದೀವಿ ಅಂತೇಳಿ ಸತ್ತಂತ ದೇಹಗಳು ಇಲ್ಲಿ ಬರಕೂಡದು. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, உயிரோட செத்தவள்னு ஒரு வசனம் வரும். யாராவது கண்டுபிடிச்சா சொல்லுங்க பார்க்கலாம். அழகுள்ளவளாய் இருந்தும் மதியினமாய் நடக்கிற ஸ்திரீ உயிரோட செத்தவள்.
கண்டுபிடிச்சிங்களா? ஒன்று தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ಆದರೆ ಭೋಗಿಯಾಗಿರುವ ವಿಧವೆಯು ಬದುಕಿರುವಾಗಲೂ ಸತ್ತವಳೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஹல்லேலூயா. ஹalleluya. சோ உயிரோட செத்தவங்களா இருக்க முடியுமா? ಜೀವಂತವಾಗಿದ್ದು ಸತ್ತವರಾಗಿರಬಹುದಾ? இருக்க முடியும். அப்படிதானா? அப்போ பாவம் செய்கிற மனுஷன் கூட அவன் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் உண்மையிலே அவன் யார்? அவன் செத்தவன் தான். ಪಾಪ ಮಾಡಿದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಜೀವಂತವಾಗಿದ್ದೆಂದು ಹೇಳಿದರೂ ಅವನು ಸತ್ತವನೇ. தன் பாவத்தில் செத்தவன். ಅವನು ತನ್ನ ಪಾಪದಿಂದ ಸತ್ತವನು. ஹல்லேலூயா. ஹalleluya. சோ பாவத்தில் செத்தவனாக இருக்க முடியும். ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತವನಾಗಿ சோ ಇರಬಹುದು. அப்படி பாவத்தில் செத்த ஒருவனோ ஒருத்தியோ ಆ ರೀತಿ ಪಾಪದಿಂದ ಸತ್ತವನ ಒಬ್ಬನೋ ಒಬ್ಬಳೋ அவர்கள் நாங்களும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி ஆராதனை செய்ய வந்தால் ನಾವು ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಬಂದರೆ அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ಆ ಆರಾಧನೆ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರಾ? அந்த ஆராதனை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ಆ ಆರಾಧನೆ ಹೊಂದಿಸುವ ಮೆಚ್ಚುವುದು. ஆகையினாலே புத்தியுள்ள ஆராதனையிலே ஒரு பாகம் என்ன? ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ಏನು? உங்கள் சரீரங்களை நீங்கள் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ನಿಮ್ಮ ಶರೀರಗಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು? செத்த சரீரத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. ಸತ್ತಂತ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಬಾರದು. ஜீவ சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ಜೀವಂತ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹalleluya. அதன் பின்பு ಅದಾದ ನಂತರ அது தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க வேண்டும். ಅವರು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಇರಬೇಕು. அதுக்கு முன்னால ಅದಕ್ಕೂ ಮುಂದೆ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹalleluya. பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன பொருள்? ಪರಿಶುದ್ಧ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? பரிசுத்தம் என்று சொன்னால் கழுவி சுத்திகரிக்கிறதல்ல. ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತದಲ್ಲ. தேவனுடைய சித்தத்திற்கென்று பிரித்து வைக்கப்பட்டது. ದೇವನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಬೇರ್ಪಡಿಸಪಡುವುದು. அப்போ நாம் தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால் ನಾವು ದೇವರಿಗೆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಾದರೆ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಜೀವನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். ಬೇರ್ಪಡಿಸಿರುವಂತ ಜೀವನವಾಗಿರಬೇಕು. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதான ஒரு வாழ்க்கை இருந்தால் அப்படிப்பட்டவனுடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಇದುವರಾದರೆ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ದೇವನು ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலக பிரகாரமானவர்களுக்கும் நிச்சயமான வித்தியாசம் உண்டு. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೂ ಈ ಪ್ರಪಂಚದ ಜನಗಳಿಗೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. அந்த உலக ஜனங்கள் மத்தியிலே போகும் பொழுது நாம் இதை கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும், கட்டாயமாய் காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ಪ್ರಪಂಚದ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋದಾಗ ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸುವಂತರಾಗಿರಬೇಕು. இல்ல அவர்கள் என்னை தப்பாய் நினைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களைப் போல நாமும் வேஷம் தரித்தால் ಅವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ಅವರ ತಕ್ಕಂಗೆ ನಾವು ಅವರ ಜೊತೆಲಿ ಮಿಂಗಲ್ ಆದರೆ அப்படிப்பட்டவருடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ಆ ರೀತಿಯಾದ ಆರಾಧನೆ ಯಾಹೋವ ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹalleluya. நீங்கள் செய்வதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக பேசுகிற ஒரு ஆணத்துவம் நம்முடைய மனசில் இருக்க வேண்டும். ನೀವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವಂತ ವಿಷಯ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. அப்படிப்பட்டதான ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಬೇರ್ಪಟ್ಟಂತ ಜೀವನ ನಮ್ಮ ಬಾಳಿನ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಇರಬೇಕು. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಈಗ ಮಾತನಾಡುವಾಗ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நான் செய்கிற ஆராதனையை என் தேவன் அங்கீகரிக்க வேண்டும். ನಾನು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆ ದೇವರು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. என்னையும் அவர் அங்கீகரிக்க வேண்டும். ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. அப்படியானால் நான் என்ன செய்ய ಆ வேண்டும்? ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? அதற்காகத்தான் முதலில் சொன்னேன், ಅದರಿಂದ ಮೊದಲನೇ ಹೇಳಿದೆ, செத்த பலியாக வரக்கூடாது, ಸತ್ತ ಬಲಿಯಾಗಿ ಬರಬಾರದು, உயிருள்ள பலியாக வர ನಾವು வேண்டும். ಜೀವಂತ ಬಲಿಯಾಗಿ இரண்டாவது நான் என்ன சொல்லுகிறேன்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳಿದೆ? நீங்கள் வேறுபடுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ನೀವು ಬೇರ್ಪಡಿಸಿದಂತರಾಗಿರಬೇಕು. உங்கள் வாழ்க்கையிலே வேறுபடுத்தப்பட்ட தன்மை இல்லை என்று சொன்னால், ನೀವು ಬಾಳಿನಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸಿದ ಕಾರ್ಯಗಳಿಲ್ಲದಾದರೆ, அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் இல்லை என்று ಆ சொன்னால் ರೀತಿ ಬೇರ್ಪಡಿಸಿದ ಜೀವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಾದರೆ உங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ದೇವರು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. எல்லாரும் கேக்குறீங்களா? ಎಲ್ಲರೂ ಕೇಳಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವನ ಬೇಕು?
எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்? ಜೀವ ஒண்ணு ಪರಿಶುದ್ಧ ಜೀವವುಳ್ಳ ಆರಾಧನೆ, ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆ. பரிசுத்தம்னு சொல்லாதீங்க, அதுக்கு தான் நான் அர்த்தம் சொல்றேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ಬೇರ್ಪಡಿಸಂತ ಜೀವನ. போன வாரம் நாம பார்த்தோம், ಹೋದ ವಾರ ನಾವು ನೋಡಿದೆವು, இந்த ஜனங்கள் ಈ ಜನಗಳು ஜாதிகளோட கலவாமல் ಜಾತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇರದೆ தனித்து வாசமாய் இருப்பார்கள். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. அப்ப ஜாதிகளோட கலந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆರೆಸಿ அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. ಆ ಆರಾಧನೆ ಯಾಹೋವ ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? ஜீவ பலியாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ಜೀವ ಬಲಿ. ஜீவ பலி என்றால் அதனுடைய பொருள் என்ன? நம்மிலே பாவம் இருக்கக்கூடாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪ ಇರಬಾರದು. நம்மள என்ன இருக்கக்கூடாது? பாவத்தில் செத்த ஒரு சரீரத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತಂತ ದೇಹವನ್ನು ದೇವರು நீ ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. தேவனை ஆராதிக்க வருகிற நீ ನೀನು ದೇವನು ಆರಾಧಿಸಲು ಬರುವ பாவம் இல்லாதவனா இருக்க வேண்டும். ಪಾಪ ಇಲ್ಲದವರಾಗಿರಬೇಕು. உன்னுடைய ஆவியிலே, ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ, உன்னுடைய ஆத்துமாவிலே, பிராணன், ನಿನ್ನ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, உன்னுடைய சரீரத்திலே ನಿನ್ನ ಶರೀರದಿಂದಲೂ பாவம் இருக்கக்கூடாது. ಪಾಪ ಇರಬಾರದು. சிந்தையிலே பாவம் இருக்கக்கூடாது. ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಪಾಪ ಇರಬಾರದು. அப்படிப்பட்டவன் தான் உயிருள்ளவன். ಆ ರೀತಿ ಒಬ್ಬನೇ ಜೀವಂತವಾಗಿರುವವನು. சோ அப்படிப்பட்ட உயிருள்ள பலியாக நீ வர ಆ வேண்டும். ರೀತಿ ಜೀವಂತ ಬಲಿಯಾಗಿ ನೀನು ಬರಬೇಕು. அதன் பின்பு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬೇರ್ಪಡಿಸಿದ ಜೀವನ ಆಗಿರಬೇಕು. ஜாதிகளுடைய கலவாத ஒரு வாழ்க்கை. ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇರದಂತ ಒಂದು ಬಾಳು. ஜாதிகளுடைய கலவாத வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? ಜಾತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇರದಂತ ಜೀವನ ಅಂದ್ರೆ ಏನು? ஜாதிகள் ஏறுற பஸ்ல நான் ஏற மாட்டேன். ಜಾತಿಗಳು ಹತ್ತುವಂತ ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ಹತ್ತುವುದಿಲ್ಲ. ஜாதிகள் போற ட்ரெயின்ல நான் போக மாட்டேன். ಅನ್ಯ ಜನಗಳು ಹೋಗುವ ರೈಲಿನಲ್ಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஜாதிகள் போகிற ஹோட்டல்ல நான் போக மாட்டேன். ಅನ್ಯ ಜನಗಳು ಹೋಗುವ ಹೋಟೆಲ್ನಲ್ಲಿ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்படியே அதனுடைய அர்த்தம்? ಹಾಗೇನ ಅದರ ಅರ್ಥ இல்ல ಇಲ್ಲ. இல்ல. இந்த ஜாதிகளோட கலவாமல் நாம் என்ன செய்ய முடியாது? ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೆರೆಸದೆ நமக்கு வாழவே முடியாது. ನಾವು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆக நாம இந்த ஜாதிகள் மத்தியில தான் நான் வாழ வேண்டும். ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அவர்கள் நடுவில் நாம் வாழ்ந்தால் கூட ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಿದರು நம்முடைய வாழ்க்கையானது வித்தியாசமானதா இருக்க ನಮ್ಮ வேண்டும். ಜೀವನ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? ಇವಾಗ ಆ ರೀತಿ ಇದೆಯಾ? ஆமா பாஸ்டர், அவங்க எல்லாம் ஆர்சி கோயிலுக்கு போறாங்க, நாங்க இங்க வரோம், அதனால எங்க வாழ்க்கை வித்தியாசப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களா? ಹೌದು ಪಾಸ್ಟರ್, ಅಲ್ಲಿ ಅವರು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ನಾವು ಇಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ, ನಾವು ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ. இல்ல, அவங்க எல்லாம் இந்து ஆராதனைக்கு போறாங்க, நாங்க போறதில்ல, அதனால நாங்க வந்து வித்தியாசமானவங்கன்னு சொல்றீங்களா? ಅವ್ರು ಹಿಂದೂ ದೇವಸ್ಥಾನಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ ಅಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಣುತ್ತಿದ್ದೀರಾ? இல்ல அருமையான சகோதரனே, ಇಲ್ಲ ಪ್ರಿಯ இது ಸಹೋದರರೇ. வாழ்க்கை, ನಿನ್ನ ಜೀವನ, அனுதின வாழ்க்கை, ನಿನ್ನ ಅನುದಿನ ಜೀವನ, நீ பேசுகிற பேச்சுக்கள், ನೀನು ಮಾತನಾಡುವಂತ நீ ಮಾತು, சிந்திக்கிறதான உன்னுடைய சிந்தனைகள், ನೀನು ಯೋಚಿಸುವಂತ ನಿನ್ನ ಯೋಚನೆ, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ಎಲ್ಲ ದೇವರಿಗೆ இதுல ಪ್ರಿಯವಾಗಿ, எதிலுமே பாவம் இருக்க கூடாது. ಯಾವುದರಲ್ಲೂ ನೀನು ಪಾಪ ಇರಬಾರದು. அந்த விஷயங்களிலே அவன் செய்கிறதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்க வேண்டும். ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ಮಾಡುವಂತದ್ದು ನಾನು ಮಾಡುದಿಲ್ಲ ಎನ್ನುವ ದೃಢ ಇಚ್ಛೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவன் செய்கிற பூஜையை நான் செய்ய மாட்டேன், ಅವರು ಮಾಡುವಂತ ಪೂಜೆ ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவன் செய்கிற பாவமான எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். ಅವರು ಮಾಡುವಂತ ಪಾಪ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவனுக்கு அது பாவம் அல்ல, ಅದು ಅವರಿಗೆ ಪಾಪವಲ್ಲ, ஆனால் என் தேவனுக்கு அது பிரியமில்லாத விஷயம். ಅದು ನನ್ನ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತ ஆக ಕಾರ್ಯ. அதுதான் பரிசுத்தம் என்று சொல்லுவது. ಅದೇ ಪರಿಶುದ್ಧ ಎಂದು ಹೇಳುವುದು. வீட்டில் போய் படித்து பாருங்கள், பரிசுத்தத்தை பற்றி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். 2 Corinthians chapter 6 verses 14 to 18. 2 Corinthians chapter 6 verses 14 to 18. ನೀವು ಮೆಸ್ಸಿಯನ படிக்க வேண்டாம், வீட்ல போய் படிங்க. ஓகே, அது கன்னடத்துல சொல்லுங்க. 2 Corinthians 6 chapter 2 ಕೊರಿಂಥಿಯರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 14ರಿಂದ 18 ತನಕ. ஆமா, இதுதான ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬೇರ್ಪಡದಂತ ಜೀವನ. So, இந்த ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவன் இருந்துச்சுன்னா தான் ಈ ಬೇರ್ಪಡಿಸಂತ ಜೀವನ ಇದ್ದರೆ உங்களுடைய ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ದೇವರು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ. இனி வேறே ஒரு காரியம் இருக்கிறது. ಇದು ಇದರೊಂದು ವಿಷಯವಿದೆ. உங்களை என்னவாக ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಿ? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறீர்கள். ನೀವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಿ. உங்களுக்கு நீங்கள் ஜீவ பலியாக இருக்கிறீர்கள்.
இருக்கிறீர்கள். ನಿಮಗೆ ನೀವು ಜೀವ ಬಲಿಯಾಗಿದ್ದೀರಿ. வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கிறது. ಬೇರ್ಪಡಿಸಿದ ಜೀವನ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. இது மட்டும் போதாது, ಇದು ಮಾತ್ರ ಸಾಲದು. தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರಬೇಕು. தேவனுக்கு பிரியமா இருப்பதென்றால் என்ன? ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದು எது தேவனுக்கு பிரியமா இருக்கும்? ಯಾವುದು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ வாசிக்கலாம். ಓದೋಣ. சங்கீதம் 51, Psalm 51, 16 and 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு பிரியமான பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆமென். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೀರ್ತನೆಗಳು 51, 16, 17. 16, 17. ನಿನ್ನ ಯಜ್ಞಗಳಲ್ಲಿ ಅಪೇಕ್ಷೆ ಇಲ್ಲ, ಇದ್ದರೆ ಸಮರ್ಪಿಸೇನು. ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಯಜ್ಞ. ದೇವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ ಜಜ್ಜಿ ಹೋದ ಮನಸ್ಸನ್ನು ನೀನು ತಿರಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நாம ரெண்டு வந்துட்டு, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், வேறுபடுத்தப்பட்ட பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவதாக இவ்வளவு ரெண்டுக்கும் சேர்ந்து தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்க வேண்டும். ಈಗ ನಾವು ಒಂದು ದೇವರಿಗೆ ಒಂದು ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಆರಾಧನೆ, ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ, ಇವೆರಡಕ್ಕೂ ಸೇರಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಜಜ್ಜಿ ಹೋದ அப்ப ಮನಸ್ಸಿಂದ தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன? ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಏನು? தேவனுக்கு பிரியமான பலிகள் நொறுங்குண்ட ஆவி. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತಹ ಆರಾಧನೆ ಜಜ್ಜಿ ಹೋದ ದೀನ ಮನಸ್ಸು. அது நொறுங்குண்டது மட்டுமல்ல, ಅದು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ ಮನಸ್ಸು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நறுங்குண்டது கூட. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பலியை நீர் புறக்கணியீர். ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸನ್ನು ದೇವರಿಗೆ ಎಂದೂ ಇಷ್ಟವಿಲ್ಲ. இல்ல. 17 வாசிங்க. 17 வாசிங்க சிஸ்டர். ದೇವರೇ ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ ಜಜ್ಜಿ ಹೋದ ಮನಸ್ಸನ್ನು ನೀನು ತಿರಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. ಜಜ್ಜಿ ಹೋದದ್ದು. ஓகே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமானங்கிறதுக்கு என்ன மீனிங்? அதாவது இப்போ ஆட்டுக்கறியெல்லாம் வாங்க போயிருப்பீங்கல்ல கடையில். ಇವಾಗ ನೀವು ಮಾಂಸ ತೆಗೆಯೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಿರಲ್ಲ ಅಂಗಡಿಗೆ, ஆட்டுக்கறிக்கு கண்டிப்பா வாங்க போயிட்டு இருப்பீங்க. ನೀವು ಮಾಂಸ ತಗೊಳ್ಳೋ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗುತ್ತೀರ, கொஞ்சம் எலும்பு போடுன்னு சொல்லுவீங்க. ಸ್ವಲ್ಪ ಎಮಿಕೆ ಹಾಕಿ ಅಂತ அப்ப ಹೇಳುತ್ತೀರ. பெரிய பெரிய எலும்பா இருக்கும். ಅವಾಗ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡಂತ ಮೂಳೆಗಳು ಉಂಟು. அது ஏற்கனவே நொறுக்கப்பட்டிருக்குது. ಅದೇ ಆಲ್ರೆಡಿ ಅದು ತುಂಡಲ್ ಮಾಡಿಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க ಆದ್ರೆ தெரியுமா? ನೀವು ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? வீட்டுல அதை கட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ಅದನ್ನು அதை கட் பண்ணி கொடுன்னு சொல்லு. ಮನೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಮುರಿಯಲು ಯಾವುದೂ ಇಲ್ಲ, ನೀವು அப்ப அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த எலும்புகளை என்ன பண்ணுவான்? நொறுக்குவான். அப்படியே நறுக்குவான். சின்ன சின்ன பீஸா அதை ஆக்கி தருவான். ಅದನ್ನು ಜಜ್ಜಲ್ಪಡುತ್ತಾನೆ. அப்ப நொறுங்குறது ஒண்ணு, ಕುಗ್ಗಿದ್ದದೊಂದು, அப்புறம் நறுங்கி போவது ஒன்று. ಜಜ್ಜಲ್ಪಡುವುದು ಒಂದು. அத சின்ன சின்ன துண்டா அதை என்ன செஞ்சிருவான்? ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ತುಂಡಾಗಿ ಕಟ್ ಮಾಡಿ. தேவன் ஏற்கக்கூடிய ஒரு ஆராதனை இருக்கணுமானால் நம்மளுடைய உள்ளம் அப்படி இருக்க வேண்டும். ದೇವನಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಈ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நம்முடைய இருதயம் அப்படி இருந்தால் மட்டும்தான் ನಮ್ಮ ಹೃದಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದರೆ இப்படிப்பட்ட ஆராதனை தேவன் அங்கீகரித்துக் ಈ கொள்ளுவார். ರೀತಿಯಾಗಿ ಆರಾಧನೆ ದೇವರು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೆ. அது எப்படிப்பட்டதான? இது ஒரு நொறுங்குண்டது நறுங்குண்டதுன்னா அது எப்படி பிராக்டிக்கலா அது எப்படி இருக்கும்னு எப்படி தெரியும்? ಕುಗ್ಗಿದ್ದದ್ದು ಜಜ್ಜಿದ್ದು ಹೋಗುವುದಂದ್ರೆ ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ? Philippians chapter 2. ஒன்னிலிருந்து 5 வசனங்களை வாசிக்கலாம். ಫಿಲಿಪಿಯರು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 5. ಮೆಸ್ಸಿಯನೊಂದಿಗೆ ಉತ್ತೇಜನ, ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇರಣೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಕಾರುಣ್ಯ ದಯಾರಸಗಳು ಉಂಟಾಗುವುದಾದರೆ ಐಕಮತ್ಯ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ನನ್ನ ಸಂತೋಷವನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ಮಾಡಿರಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲಿ ಒಂದೇ ಪ್ರೀತಿ ಇರಲಿ. ಅನ್ಯೋನ್ಯ ಭಾವ್ಯವುಳ್ಳವರು ಒಂದೇ ಗುರಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆಗಿರಿ. ಪಕ್ಷಪಾತದಿಂದಾಗಲಿ ಒಣ ಹೆಮ್ಮೆಯಿಂದಾಗಲಿ ಯಾವುದನ್ನು ಮಾಡದೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೀನ ಭಾವದಿಂದ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ತನಗಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠನೆಂದು ಎಣಿಸಲಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಸ್ನೇಹಿತವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡದೆ ಪರರ ಹಿತವನ್ನು ಸಹ ನೋಡಲಿ.
5. ಮೆಸ್ಸಿಯ ಯಾಹುಶ್ವನಲ್ಲಿ ಇರುವಂತ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಇರಲಿ. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆதலால் மேசியாவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு ஊழியக்காரன் எதுல சந்தோஷப்படுவான் தெரியுமா? ಒಬ್ಬ ಸಭಾ ಸೇವಕರು ಯಾವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? விசுவாசிகள் எல்லாரும் ಆತ್ಮಗಳು ಎಲ್ಲರೂ ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், ಏಕ ಮನಸ್ಸಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, ஏக அன்புள்ளவர்களாயும் இருக்கிறார்கள், ಒಂದೇ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, இசைந்த ஆத்துமாக்களாய் இருக்கிறார்கள், ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪರಸ್ಪರ ಹೊಂದಿರಬೇಕು, ஒன்றையே சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ಒಂದೇ ಯೋಚನೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, ஏக சிந்தை, ಏಕ ಚಿಂತನೆ, ஏக அன்பு, ಒಂದೇ ಪ್ರೀತಿ, இசைந்த ஆத்துமாக்கள், ಪರಸ್ಪರ ಹೊಂದಾಣಿಕೆ, ஒன்றையே சிந்திக்கிறவர்கள். ಒಂದೇ ಯೋಚನೆ. இது ஒரு விசுவாசிக்கு அடையாளம். ಇದು ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗೆ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் விசுவாசிகள் மத்தியில் உண்டாயிருந்தால் ಈ ರೀತಿಯಾದ ವಿಷಯ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ஊழியக்காரன் சந்தோஷப்படுவான். ಸಭಾ ಸೇವಕರು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. அது ஏன் ஊழியக்காரன் அங்கே சந்தோஷப்படுகிறான்? ಏಕೆ ಸಭಾ ಸೇವಕರು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ? காரணம், எங்க ஏக சிந்தை இருக்கிறதோ, ಎಲ್ಲಿ ಒಂದೇ ಮನಸ್ಸು ಉಂಟೋ, எங்க ஏக அன்பு இருக்கிறதோ, ಎಲ್ಲಿ ಒಂದೇ ಪ್ರೀತಿ ಇದೆಯೋ, எங்கே இசைந்த ஆத்துமாக்கள் இருக்கிறார்களோ, ಎಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ಉಂಟೋ, எங்கே ஒன்றையே சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, ಎಲ್ಲಿ ಒಂದೇ ಯೋಚನೆ ಉಂಟೋ, அங்கே தேவன் இருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ಸಹೋದರರು ಒಂದು ನಿಮಿತ್ತ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವುದು ಎಷ್ಟು ಇಂಪವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒன்றாக கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ಎಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮೂವರು ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುತ್ತರೋ ಅಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. அப்போ அவருடைய நாமத்துல நாம கூடி வந்தா ஒன்றாக கூடி வர வேண்டும். ನಾವು ಅವರ ನಾಮದಲ್ಲಿ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ಬರಬೇಕು. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே நாமத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம்னு சொன்னா ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವುದಾದರೆ அங்கே ஒரு மனம் இருக்கும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಒಮ್ಮನಸ್ಸು ಇರಬೇಕು. அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல ಆ ಒಮ್ಮನಸ್ಸಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறோமா? ನಾವಿಲ್ಲೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವಾ? அப்ப அவர் நம் நடுவில் இருக்கிறாரா? ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? எங்க இருக்கிறாரு? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? மத்தியில் அந்த பக்கத்துலயா இல்ல இங்க சென்ட்ரல் ஸ்டேஜ்ல உட்கார எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார் அவர்? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅವರು? நம் உள்ளே இருக்கிறார். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எப்படி நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி வரும் பொழுது, ನಾವು ಹೇಗೆ ಎಲ್ಲರೂ ಒಮ್ಮನಸ್ಸಿಂದ ಕೂಡಿ அவருடைய ಬಂದ நாமத்திலே நாம் கூடி வரும் பொழுது, ಅವರ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಕೂಡಿ ಬಂದಾಗ அல்லது அவருடைய நாமத்தை நாம் ஆராதிக்க வரும் பொழுது, ಅಲ್ಲದೆ ಅವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸಲು அவர் ಬರುವಾಗ எங்க இருக்கிறார் தெரியுமா? ಅವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளும் அவர் இருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹೃದಯದಲ್ಲೂ ಆತನು ಇದ್ದಾರೆ. அப்போ ஒவ்வொருவரையும் பார்க்கிற நாம் ಒಬ್ಬೊಬ್ಬರ ನೋಡುವಂತ ನಾವು அவர்களுடைய அடையாளத்தை முற்றிலுமாக நாம் மறந்து விடுகிறோம். ಅವರ ಆಕಾರವನ್ನು ನಾವು ಪೂರ್ತಿ ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. அப்போ அவர்களுடைய வெளிப்புறமான அடையாளத்தை நாம் பார்ப்பதில்லை. ಅವರ ಹೊರಗಿನ ಗುರುತನ್ನು ನಾವು இப்ப ನೋಡುವುದಿಲ್ಲ. நம்ம எதை பார்க்கிறோம்? ನಾವು ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ? அவர்களுக்குள் இருக்கிற யாகுஷுவ மசீகாவை பார்க்கிறோம். ನಾವು ಅವರೊಳಗಿರುವಂತ ಯಾವ ಮೆಷ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவருடைய ஆவியை பார்க்கிறோம். ಆತನ ಆತ್ಮವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இப்போ பிரதரை ஜெயக்குமார் பிரதரை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் ನಾನು ಜೈಗಂ ಬ್ರದರ್ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அவருடைய வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை, ಅವರ ಹೊರಗಿನ ಗೋಟವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. அவருக்குள் இருக்கிற யாகுஷுவ மசீகாவை நான் பார்க்கிறேன். ಅವರ ಒಳಗೆ ಇರುವಂತ ಯಾವ ಮೆಷ್ಯವನ್ನು அப்ப ನೋಡುತ್ತೇವೆ. அவரை பார்க்கும் பொழுதே ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ அவரை யாகுஷுவ மசீகாகத்தான் நான் பார்க்கிறேன். ನಾನು ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ ಯಾವ ಮೆಷ್ಯನಾಗಿ இப்பொழுது நான் அவருடைய வெளிப்புறத்தை பார்த்தால் ನಾನು ಈಗ ಹೊರಗಿನ ನೋಟವನ್ನು ನೋಡಿದಾಗ அவர் நன்றாக படித்தவராய் இருந்தால் நான் மதிப்பேன். ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದಾಗಿದ್ದರೆ ನಾನು ಗೌರವಿಸುತ್ತೇನೆ. நல்ல பணக்காரராய் இருந்தால் அவரை மதிப்பேன். ಒಳ್ಳೆ ಸಾಹುಕಾರಾಗಿದ್ದರೆ ಗೌರವಿಸುತ್ತೇನೆ. நல்ல ஆரோக்கியமுள்ளவராய் இருந்தால் அவரை நான் மதிப்பேன். நல்ல ಬಲಶಾಲಿಯಾಗಿದ್ದರೆ ನಾನು ಗೌರವಿಸುತ್ತೇನೆ. இதெல்லாம் அவருடைய வெளிப்புறமான தோற்றங்கள். ಇದೆಲ್ಲ ಅವ್ರ ಹೊರಗಿನ ನೋಟ. இப்ப அதை பார்த்து நாம் எந்த மனிதனை மதித்தாலும் ಅದನ್ನು ನೋಡಿ ನಾವು ಯಾರನ್ನು ಗೌರವಿಸಿದರೂ அங்கே ஒரு மனம் கெட்டு போகும், ಅಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸು ಕೆಟ್ಟು அங்கே ஒரு மனம் இருக்காது. ಅಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸು ஆக ಇರುವುದಿಲ್ಲ. வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து ஒரு மனிதனை நீங்கள் மதித்தாலோ மதிக்காமல் போனாலோ ಹೊರಗಿನ ನೋಟವನ್ನು ನೋಡಿ ಆತನನ್ನು ಗೌರವಿಸಿದರು ಗೌರವಿಸದೆ ಹೋದರು உங்களுக்குள்ளும் மேசியா இல்லை, ನಿಮ್ಮೊಳಗೂ ಮೇಸಿಯ ಇಲ್ಲ, அந்த ஆராதனையிலும் மேசியா இல்லை. ಆ ಆರಾಧನೆಯಲ್ಲೂ ಮೇಸಿಯ ಇಲ್ಲ.
அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜ் நம்ம உருவாக்குகிறோம் பாத்துறீங்களா? ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ವಿಪತ್ತನ್ನು ನಾವು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇವೆ அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ಅದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? 3ஆம் வசனம் பாருங்க. 3rd verse. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், என்னது, எதையும் எப்படி செய்யக்கூடாதான்? வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಸ್ವಹಿತವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡದೆ ಪರಹಿತವನ್ನು ಸಹ ನೋಡಲಿ. இல்ல, 3வது வசனம். ಪಕ್ಷಪಾತದಿಂದಾಗಲಿ ಒಣ ಎಮ್ಮೆಯಿಂದಾಗಲಿ ಯಾವುದನ್ನು ಮಾಡದೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೀನ ಭಾವದಿಂದ ಒಬ್ಬರನ್ನು ಒಬ್ಬರು ತನಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠರೆಂದು ಎಣಿಸಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு இது நம்மளால முடியுமா? ಈ ದಿನ ನಮ್ಮಲ್ಲಿ ಸಾಧ್ಯನಾ? நம்மை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக நம்மளால எண்ண முடியுமா? ನಮಗಿಂತ ಬೇರೆಯವರನ್ನು ಹೆಚ್ಚಿನವಾಗಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯನಾ? ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்குது? ಈ ಸಾಧಾರಣವಾಗಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அவனை போல நான் இல்ல, ಅವರ ರೀತಿಯಾಗಿ ನಾನಿಲ್ಲ, அல்லது என்னை போல அவன் இல்லை. ಅದು ನನ್ನಾಗೆ ಅವರು ஆக ಇಲ್ಲ. வெளி தோற்றத்தை வைத்து ಅದು ಹೊರಗಿನ ನೋಟವನ್ನು ஒரு ನೋಡಿ மனிதனை நாம் பார்க்கிறோம். ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. எப்படி வெளி தோற்றத்தோடு ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோமோ ಯಾವಾಗ ಹೊರಗಿನ ನೋಟದಿಂದ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ அந்த இடத்திலே உண்மையாக தேவ பிரசன்னம் இருக்காது. ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇರುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் யாகுஷுவ மசீகாவாக பார்க்க நாம் ஆரம்பிக்கிறோமோ ಯಾವಾಗ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಯಾವೂಷ ಮೆಸ್ಸೆ ಎಂದು ನೋಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೋ அப்பொழுதுதான் நாம் அவருடைய நாமத்தினாலே ஒன்று கூடுகிறோம். ಆವಾಗಲೇ ನಾವು ಯಾಹೋವನ ನಾಮದಿಂದ ಒಂದು ಕೂಡುತ್ತೇವೆ. இல்லாம வெறுமையினாலே அவருடைய வாயினாலே நாம் அவருடைய நாமத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொல்வதனால் அல்ல. ನಾವು ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಿಂದ ಯಾಹೋವನ ನಾಮದಿಂದ ಒಂದು ಕೂಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಲು ಇಲ್ಲ. அப்போ ஒவ்வொருவரையும் நாம் யாராக பார்க்கிறோம்? ಒಬ್ಬೊಬ್ಬರು ನಾವು ಯಾರಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ? யாகுஷுவ மசீகாவாக நாம் பார்க்கிறோம். ಯಾವೂಷ ಮೆಸ್ಸೆವಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்படி பார்க்கிற ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்திலே ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವ ಜನಗಳ ಮಧ್ಯೆ ನಾವು ವಾಸಿಸುತ್ತೇವೆ. நான் இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது நம் நடுவில் வருகிற ஜனங்கள் ಆ ರೀತಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುವಂತ ಜನಗಳು மெய்யாகவே தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுவார். ನಿಜವಾಗೂ ದೇವರು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்கள் நடுவில் இருக்கிறார்கள் என்று கண்டு கொள்வார்கள். ನೀವು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. So, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை செய்ததுதான் புத்தியுள்ள ஆராதனை. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಂತಹ ಆರಾಧನೆಯೇ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಆರಾಧನೆ. அப்படிப்பட்ட ஆராதனை தான் அங்கே அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். ಆ ರೀತಿಯಾದ ಆರಾಧನೆ ದೇವರು So, ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ, ಯಾವ ತನಕ ನಾವು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುತ್ತೇವೋ, நம்மை தாழ்த்துவது என்பதனுடைய பொருள் என்ன? ನಾವು ತಗ್ಗಿಸುವುದಂತ ಅರ್ಥವೇನು? மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையானவர்களாக நினைப்பது. ಮತ್ತವರನ್ನು ನಮಗಿಂತ ಹೆಚ್ಚಿನಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. எப்பொழுது அதை நம்மளால செய்ய முடிகிறதோ, ಯಾವಾಗ ಅದನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತೇವೋ, அப்பொழுது நம்மளால உண்மையான புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியும். ಆಗ ನಾವು ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அந்த புத்தியுள்ள ஆராதனை ಆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಆರಾಧನೆ தேவ பிரசன்னத்தை நம் நடுவிலே கொண்டு வரும். ದೇವ ಪ್ರಸನ್ನತೆ ಮೊದಲೇ ತರುತ್ತಾರೆ. அது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். ಅದು ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಜೀವನವನ್ನು ಮುಖ್ಯವಾಗಿ ಎಲ್ಲರನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರುತ್ತೇವೆ. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ரோமர்களுடைய சபையிலே செய்ய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಆರಾಧನೆ ರೋಮರ್ ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದರು. இன்றைக்கு உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கிற நானும் அதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். ಇವಾಗ ನಾನು ನಿಮಗೆ ಸೇವಕನಾಗಿದ್ದು ಇದನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತೇನೆ. நாம் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். ನಾವು ಈ ದಿನ ಧ್ಯಾನಿಸಿದಂತ ವಾರ್ತೆ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಇರಬೇಕು. என்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ನನ್ನ ಆರಾಧನೆ ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. நானும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுவோமா நாம எல்லாருமே? இந்த வழியிலே நான் உண்மையாகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. உமக்கு பிரியமான அந்த ஜீவ பலியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ನಿನಗೆ ಪ್ರಿಯದಾದಂತ ಜೀವ ದಹನ ಬಲಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿರುವುದಾದರೆ நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நீங்கள் இப்பொழுது அதன்படியாக அவரோடு பேசக்கூடிய நேரம். ನೀವು ಈಗ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು சோ கேட்ட வார்த்தையின்படியாக நீங்கள் அவரோடு கூட பேசுங்கள். இப்பொழுது ನೀವು ಕೇಳಿದಂತ ಮಾತುಗಳ ಪ್ರಕಾರ ಅವರೊತ್ತಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿ. என்னை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. உமக்கு பிரியமான ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾದ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. செத்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ಸತ್ತಂತ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ அவைகளை ಇರುವುದಾದರೆ நான் என் வாழ்க்கையில் இருந்து அகற்றி போட்டு விட்டேன். ಅದನ್ನು ನನ್ನ ಬಾಳಲಿಂದ ನಾನು ತೊಲಗಿಸಿ நான் என்னை உயிருள்ள பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಜೀವಂತ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நான் வேறுபடுத்தப்பட்ட பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನಾನು ಬೇರ್ಪಡದಂತ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நான் உமக்கு பிரியமான பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನಾನು ನನ್ನನ್ನು ಪ್ರಿಯವಾದ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை ஏற்றுக்கொள்ளும். ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸು.
என்னுடைய ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும், ನನ್ನ ಆರಾಧನೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸು, என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸು என்று இப்பொழுது நீங்கள் பேச போகிறீர்கள். ಎಂದು ಈಗ ನೀವು ಮಾತನಾಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಿ. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்பொழுது அவரோடு கூட பேசும். ಇವಾಗ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಆತನ ಹತ್ರ ಮಾತನಾಡಿ. இந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சை அவர் கண்டிப்பாக கேட்பார். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದ ಮಾತು உன் வாழ்க்கையை அவர் நிச்சயமாக மாற்றுவார். ನೀವು ಬಹಳ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. நாற்றம் எடுத்த உன்னுடைய வாழ்க்கை, ನಾರುವಂತ ನಮ್ಮ ಜೀವನ, அவமானப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை ಅವಮಾನ ಹೊಂದಿದಂತ ಜೀವನ மகிமைப்படும்படியாக தேவன் மாற்றுவார். ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ ದೇವನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. செத்த உன்னுடைய ஜீவன் வாழ்க்கையை ಸತ್ತಂತ ಜೀವನ தேவன் ஜீவன் உள்ளதாய் மாற்றுவார். ಜೀವವುಳ್ಳ ಜೀವನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. உன்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸು ತಂದೆಯೇ. என்னுடைய ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும் ನನ್ನ அப்பா. ಆರಾಧನೆ ಸ್ವೀಕರಿಸು ತಂದೆಯೇ. நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ವಿಶ್ವಾಸುತ್ತೇನೆ. உமக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன். ನಿಮ್ಮ ಮುಂದೆ என் சொந்த சகோதர சகோதரியை யாகுஷுவ மசிவாவாக இந்த நாளிலிருந்து நான் பார்ப்பேன். ಎಲ್ಲ ಸಹೋದರ ನಾನು ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನಾಗಿ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் என்னை காட்டிலும் மேன்மையானவர்களாக நான் பார்ப்பேன். ಒಬ್ಬೊಬ್ಬ ಸಹೋದರ ನನಗಿಂತ ಹೆಚ್ಚಿನವರಾಗಿ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. என் பாவங்களை மன்னியும், ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು, என் குற்றங்குறைகளை மன்னியும். ನನ್ನ ಎಲ್ಲ ಕಷ್ಟ நான் உலகத்தோடு கலந்த வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன், என்னை மன்னியும். ನಾನು ಕಡೆದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை எனக்கு கண்டிப்பாக உண்டாயிருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ಬೇರ್ಪಡಿದ ಜೀವನ ನನಗೆ ನಿಜವಾಗಿ ಬೇಕು ತಂದೆಯೇ. அதே போல எந்த பாவங்களும் என்னுடைய வாழ்க்கையில இனிமே இருக்காது. ಇದ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿಯ ಪಾಪ ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇರದೆ இந்த நாளிலிருந்து நான் பரிசுத்தமான ஜீவ பலிய ஒரு உயிருள்ள வாழ்க்கை நான் வாழப் போகிறேன். ಈ ದಿನದಿಂದ ನನ್ನ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. உமக்கு பிரியமான பிள்ளையா என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾದ ಮಗುವಿನಂತೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ ಯವನೊಬ್ಬನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುತ್ತಾನೋ அவனே தேவனுக்கு பிரியமானவன். ಆತನೇ ದೇವನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುವಂತವನು. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ಕುಗ್ಗಿ ಹೋದ ಜಜ್ಜಿ ಹೋದ ಹೃದಯವನ್ನು ದೇವನು அருமையான தேவ பிள்ளையே, ಓ ಪ್ರಿಯ ದೇವರ உன்னுடைய ಮಕ್ಕಳೇ, இருதயம் இன்றைக்கு நொறுக்கப்படட்டும். ನಿಮ್ಮ ಹೃದಯ ಜಜ್ಜಲ್ಪಡಲಿ. உன்னுடைய இருதயம் நறுக்கப்படட்டும். ನಿಮ್ಮ ಹೃದಯ ಜಜ್ಜಲ್ಪಡಲಿ. ஹalleluya. ஹalleluya. இருதயத்திலே நொறுங்குண்டவனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟದನ್ನು ದೇವರು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ. அவரை போல நம்மை மாற்றும்படியாக ಆತನ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತೆ அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டார். ಆತನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತಾನಾಗಿ அவர் ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ. நமக்காக நறுக்கப்பட்டார். ಆತ ನಮಗಾಗಿ உனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, ನಿನಗೆ ಜೀವವನ್ನು உன்னை அவரை போல மாற்றும்படியாக, ನಿನ್ನನ್ನು ಆತನ ರೀತಿ உன்னை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக, உனக்கு ஜீவனை தரும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில உனக்காக அவர் அடிக்கப்பட்டார். ಆತನ ಕಲವರ ಶಿಲುಬೆ ನಿನಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನು. உனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அருமையான தேவ பிள்ளையே, ನಿನಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನ ಪ್ರಿಯ நீ ಮಕ್ಕಳೇ, அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுவாயா? ನೀನು ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸು. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ಸ್ತೋತ್ರ, நன்றி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, யெகோவாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்தீசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே,
யாஷுவாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. யாஷுவாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அருமையான பிள்ளையே, உன்னுடைய நெஞ்சம் நெகிழட்டும், உன்னுடைய மனம் உருகட்டும். எனக்காக பாடுகள் சகித்தீரையா, உம்மை போல என்னை மாற்றும்படியாக, உம்மை போல பரிசுத்தனாக என்னை மாற்றும்படியாக எனக்காக உம்முடைய ஜீவனை தந்தீரே. நான் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும். நான் செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றையும் நான் உமக்கு விரோதமாக செய்கிறேன் என்கிற உணர்வை எனக்கு தாருமையா. இப்பொழுது நான் உம்மை சிலுவையில் அடிக்கிறவனாக, உம்மை வேதனைப்படுத்துகிறவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வை எனக்குள் தாருமப்பா. என் மனம் உருகும்படியாக எனக்குள்ள இந்த உணர்வின் ஆவியை நீர் தாரும் என்று கதறுவோமா? கதறி கேட்போம் பிரியமானவர்களே. அவர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையை, போராட்டம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை, அவர் மனமுள்ள வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. செத்த வாழ்க்கையை ஜீவனுள்ள வாழ்க்கையை அவர் மாற்றுவார். உன்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். உன்னுடைய அவமானங்களை அவர் நீக்குவார். தேவ பிள்ளையே, நீ விசுவாசி. நீ விசுவாசித்து உன்னை ஒப்புக்கொடு. ஜீவ பலியாக உன்னை ஒப்புக்கொடு. பரிசுத்த பலியாக உன்னை ஒப்புக்கொடு. அவருக்கு பிரியமான பலியாக உன்னை ஒப்பு கொடுத்தாயானால் இந்த வேளையிலே இந்த ஆராதனை அவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உன்னுடைய முகத்திலே காணப்படும், உன்னுடைய சரீரத்தில் இது காணப்படும், உன்னுடைய ஆத்மாவில் இது காணப்படும். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, கதறி கூப்பிடுங்களப்பா, நீர் வாரும், என் உள்ளத்திற்குள் வாரும், என்னை மாற்றும்படியாக எனக்குள்ள வாரும் என்று கதறி கூப்பிடுவோம். பிரியமானவர்களே, நீ கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக உன்னை தொடுவார். இப்பொழுது அவர் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இந்த வேளையிலும் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா. ஒரு புதிய ஜீவன் அவர்களுக்கு உண்டாகட்டும் ராஜாவே. அப்பா, நிச்சயமான ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நன்றியோடு குடும்பை துதிக்கிறையா. அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய ஏழ்மைகள் மாறட்டும் ராஜாவே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. புதிய வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும் ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. சகோதரி சசிகலாவின் தாயாருக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். இதே போல நாங்கள் ஜெபித்து விட்டு வந்ததான கலா சிஸ்டர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே அப்பா, அந்த பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் கிரியை நடப்பிப்பீராக, பெரிய அதிசயத்தை செய்வீராக. மக்கு நன்றி. சகோதரி ஷைலா குடும்பத்திலே அற்புதம் நடக்கட்டும் ராஜாவே. ஸ்தோத்திரம். சகோதரி மரியாவுடைய தகப்பனாருக்கு அற்புதம் நடக்கட்டும் ராஜாவே. நீ பேசுவீராக அவரோடு. ரமேஷ் சகோதரனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இன்னும் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்தோமோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. நீர் ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பது வெளிப்படட்டும் ராஜாவே. மக்கு நன்றி. உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்.
எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிக நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். யாகு அவங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya. யாகு ஷாலோம்.